ஏய் யாரா அது? ஏய் யாருன்னு கேக்குறல? சொன்னது மாதிரியே அவன் அதை செஞ்சு முடிச்சான். மீரா காணாம போன மறுநாள் காலையில குட் மார்னிங் சொல்லி நம்பியார் சாரோட வீட்டில் என்ன வரவேற்றது அவன்தான். ஆனா அவனுக்கு தெரியல எவ்வளவு லேட் ஆனாலும் உண்மை வெளியே வரும்னு. அப்புறம் மீரா நம்பியாருடைய மரணம் ஆக்சிடென்டல் டெத்தா இருந்திருந்தா நம்பியார் சாரோட மரணம் எப்படி பார்த்தாலும் கொலை செய்யப்பட்டதா தான் தெரியுது. ஆமா, அது செஞ்சது ராகுல் கிருஷ்ணா தான். ஆனா சங்கரநாராயண ராகுலை பத்தி சொன்ன கதை ரெண்டுமே வெல் பிளான்டு. யாருக்குமே சந்தேகம் வரவே வராது. அது எப்படி பண்ண முடிஞ்சது? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் இல்ல. நேத்து ராத்திரி என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி செஞ்சு மாட்டிக்கிட்ட நபர் தான் அரவிந்த் சார். சொல்லு, எப்படி அப்பாவும் மகனும் சேர்ந்து இப்படி ஒரு கதையை சொல்ல முடிஞ்சது? ஐஜி ராகவன் நம்பியாரோட வீட்டில் இருந்து எஸ்பி வெளியே வந்த உடனே என் பையன் எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். எஸ்பி கிட்ட அவன் சொன்ன பொய்யான கதையை கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு பொய் கதையை சொல்லி அதிலிருந்து தப்பிக்க முடிவெடுத்தேன். நீங்கள் புத்திசாலி. முதல்ல என் பையன் செஞ்ச கொலை முயற்சி, அப்புறம் நான் செஞ்ச கொலை முயற்சி, இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, கேஸை நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் அதனால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. தாமஸ் செபாஸ்டியன் கொல்லப்படுவான். இப்போவும் என் பையன் வெளியே தான் இருக்கான். ஏன் ரத்தம், அவன் கொல்லப்படுவான். அந்த சாவை உங்களால் தடுக்க முடியாது மிஸ்டர் சித்தார்த். அது கண்டிப்பாக நடக்கும். என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சவன் அவன். என் பொண்ணை கொன்னவன், என் வாழ்க்கையை நாசமாக்கினவன். அவன் சாகணும். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அந்த சாவை தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. முயற்சி பண்ணாதீங்க. எப்படியாச்சும் தாமஸ் செபாஸ்டியனுடைய உயிரை காப்பாற்றணும் சித்தார்த். அவர் என்னுடைய சீனியர் மட்டும் இல்ல, ஃபேமிலி மெம்பர். கொல்லப்பட்ட அப்துல் சத்தாரும் நம்பியாரும் எனக்கும் வேண்டப்பட்டவங்க தான். ஆனா அவங்களோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசியல் பின்பலத்தோட சப்போர்ட்ல இவங்க எல்லாரும் செஞ்ச கொடூரத்தை நினைக்கும் போது போலீஸ்காரன்ற பதவியில இல்லாம இருந்து என்ன கேட்டா நிச்சயமா நான் சொல்லுவேன், மீராவை தவிர்த்து பாக்கி 2 பேருமே கொல்லப்பட வேண்டியவங்க தான். நீங்க இப்ப காப்பாத்த சொன்ன தாமஸ் செபாஸ்டியன் அவர் அனுபவிக்க வேண்டிய தண்டனையும் சாவுதான். உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனா நம்ம சட்டப்படி தான் நடந்துக்கணும் சித்தார்த். ராகுல் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் எ ரிக்வெஸ்ட், இட்ஸ் an ஆர்டர். சார், அரவிந்த், எல்லா இடத்தையும் செக் பண்ணணும். எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் ஆபத்து வரலாம். செக்யூரிட்டி ஸ்ட்ரெங்த் யூ கேன் டிசைட். சார், கொலை மிரட்டல் வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆளுக்கு தங்குறதுக்கு வேற இடமே இல்லையா சார்? சாகிறதுக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்றதுக்கா இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது செஞ்சாகணும். ஹலோ சார், சிஐ அரவிந்த். ஹீ வில் ப்ரொடெக்ட் யூ. ப்ரொடெக்ஷன். ஐஜி வர்கீஸுக்கிட்ட நீ என்னென்ன சொன்னேன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சாகணும்ல? அப்படியெல்லாம் செத்துற மாட்டான் இந்த தாமஸ் செபாஸ்டியன். இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழ்வேன். உனக்கு தெரியுமா, நான் சர்வீஸில் இருந்த நாளில் என் பேரை கேட்டாலே நின்ன இடத்துலையே ஒன்றுக்கு போயிடுவானுங்க இங்கே இருக்க எல்லா பிச்சைக்கார நாய்களும். போகலைன்னாலும் போக வைப்பேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருந்தது இந்த தாமஸ் செபாஸ்டியன் கையில். கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்ப நீங்க செஞ்ச இந்த கொடூரமான விஷயத்தை யாரும் எதிர்காத்ததுனால தானே நாங்க இப்படி இங்க வந்து காவலுக்கு நிக்கிறோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சாவு பக்கத்துல வந்து நிக்கும் போது தயவு செய்து நல்ல விஷயத்த சிந்திங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லது நடக்க அது உதவி பண்ணும். நிச்சயமா அதுதான் நடக்கும். அரவிந்த், டேக் குட் கேர். சார்,
அரவிந்த்! நன்றி சித்தார்த். நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன். சங்கர நாராயணனும் ராகுல் கிருஷ்ணாவும் கஸ்டடியில் இருக்காங்கன்னு தப்பிச்சிட்டோன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த காலத்துல நீங்க கொடூரமா அழிச்ச பல குடும்பங்கள் உங்களை பழி வாங்கறதுக்காக இன்னமும் இருக்காங்க. இதே ஊர்ல சிலர் செத்துட்டாங்க, சிலர் இருக்காங்க. உங்களால அவங்க அனுபவிச்ச சித்திரவதைக்கு பழி வாங்க அவங்களோ அவங்கள சேர்ந்தவங்களோ வந்தா உங்களை காப்பாத்த என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது. சத்தார் சாருக்கும் நம்பியார் சாருக்கும் நடந்தது உங்களுக்கு நடக்காம இருக்கணும்னா பரிகாரம் செய்யணும் சார். வேண்டிக்கோங்க. அரவிந்த் சார். ஸ்டாப். என்னாச்சு சார்? அந்த பேப்பரோட
இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ டேய், இந்த உலகத்துல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இல்லைன்னா அவன் ஏன் கையில செத்துருக்க மாட்டான். லாக்கெட் கிடைக்காம இருந்திருந்தாலோ உங்களை தேடி நான் வந்திருப்பேன். ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் ஒவ்வொரு எவிடன்ஸ் கிடைக்கும். அது இயற்கையோட நியதி. அன்னைக்கு ராகுலோட கையை பார்த்தப்போ இந்த கண்ணுல தெரிஞ்ச ஏக்கம், இப்ப வர கண்ணீரும் ஒரு ஆயுசு முழுக்க அனுபவிச்ச ஒரு அம்மாவோட வேதனை. அதுக்கு பதில் சொல்ல எந்த சட்டத்தாலேயும் முடியாது. எவிடன்ஸ் இல்லாம நிரூபிக்கப்பட முடியாம எத்தனையோ கேஸ் நம்ம ஊர்ல இருக்கு. ரிட்டையர்டு ஏடிஜிபி தாமஸ் செபாஸ்டினும் அதுல ஒருத்தர்.